நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு சொன்னாங்க, உயிரினும் மேலாக நீங்க யாரை நேசிக்கணும் தெரியுமா? கணவரையா, பிள்ளைகளையா, தாய் தகப்பனையா, சொந்த பந்தங்களையா? எதுவுமே கிடையாது. நீங்கள் உயிரினும் மேலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் நேசிக்கணும்னு அவங்களே கூப்பிட்டு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி நேசிச்சா மட்டும்தான் ஈமானில் பூர்த்தி அடைய முடியுங்கிற விஷயத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. ஈமான்ல பூர்த்தி அடைய முடியும் அப்படின்னா ரசூலுல்லாஹ்வை நம்ம உயிருக்கும் மேலாக நேசிக்கணும். இந்த கூட்டத்துல மழையோடு அப்படி நினைச்சு கொண்டு உட்கார்ந்துருக்கமே, நம்ம எத்தனை பேர் நபிகளாரை உயிரினும் மேலாக நேசிக்கிறோம்? கை தூக்கலாமா? நாங்கள் எங்கள் நபிகளாரை உயிரினும் மேலாக நேசிக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். உயர்த்திய கரங்களை இறைவன் கண்ணியப்படுத்தணும். கை கீழே போட்டுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருமே நம்ம ரசூலுல்லாஹ்வை உயிரினும் மேலாக நேசிக்கணும்னு ஆசைப்படுறோம். சரி, இங்க திருமணமான பெண்கள்லாம் சொல்லுங்களேன். நாங்க எங்களோட திருமணத்துல மஹர் படி தான் கல்யாணம் பண்ணோம். நான் கேட்டதை எங்க மாப்பிள்ளை கொடுத்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. யாராவது அப்படி இருக்கீங்களா? எங்க அம்மா வீட்டுல இருந்து ஒரு குண்டுமணி தங்கம் கூட போடல, பாதி கை கீழே விழுந்துருச்சு. அம்மா வீட்டுல இருந்து எதுவுமே போடலையா? லவ் மேரேஜா? ஆமா, அப்ப கை கீழே போட்டுருங்க. அதுவும் போச்சா? இந்த கேள்வியும் சேர்த்து நாங்க கேட்கிறோம். லவ் மேரேஜா? நான் என்ன சொல்றது? கை கீழே போடுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. மஹர் என்கிற சட்டம் ஒரு முஸ்லீம் வீட்டுல கல்யாணமா மஹர் படிதான் திருமணம். இது சட்டமாக ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. என்ன சட்டம் அப்படின்னா, கல்யாணம் வரும்போது ஒரு ஆண் ஒரு பெண், இந்த மணமகள் தனக்கு என்ன வேணுங்கிறத மணமகன்கிட்ட கேட்கணும். அவங்க என்ன செய்ய முடியுதோ அதை செய்யணும். அதை அந்த பெண் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நிக்காஹ் முடிஞ்சது, அவ்வளவுதான். இதுதான் மஹர். பெண் வீட்டுல இருந்து சீர் போடணும், சீர்கட்டு வைக்கணும், நகை ஏகப்பட்ட நகை போடணும், மரக்கட்டில் மர பீரோ வாங்கி கொடுத்தே ஆகணும். அது என்ன இரும்பு கட்டுலாம் யாரும் வாங்குறதே இல்லைங்க இப்பெல்லாம். எங்க வீட்டுல நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் 2 இரும்பு கட்டில் தான் இருந்துச்சு. இப்பெல்லாம் எல்லா வீட்லயும் மரக்கட்டில் தான் பிள்ளைக்கு வாங்கி தரணும். ஒருவேளை பிள்ளை பிறக்காது முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மரக்கட்டில் கொடுத்தா தான் பிள்ளைக்கு பிள்ளை பிறக்கும் அப்படின்னு. அது ஒரு பெரிய வியாபார கலாச்சாரமா ஆயிடுச்சு. இதெல்லாம் எதுவுமே மணமகளுக்கு கொடுக்க தேவையில்லை. அப்ப அம்மாமார்கள் ஏன் கொடுத்தீங்க மகளுக்கு? ஏன் மணமகள்கள் வாங்கிட்டு போனீங்க? மாமியார்கள் ஏன் அனுமதிச்சீங்க? நாட் அலோட். என்னுடைய மருமகள் எதையும் கொண்டு வரதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லணும். எவ்வளவு போடுவீங்கன்னு கேள்வி கேட்டு பல பேர் போறாங்க. நாங்க அதெல்லாம் கேட்க மாட்டோம். உங்க தங்க மகளுக்கு நீங்க என்ன போடுறீங்களோ அதை சிறப்பா போட்டுக்கோங்க அப்படியும் வேற இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க சீதேவிக்கு நீங்க என்ன போடுறீங்களோ அதை சிறப்பா போட்டுக்கோங்க. நாங்க அதெல்லாம் எங்க வாயால கேட்க மாட்டோம். நாங்க அப்படிப்பட்டவங்க எல்லாம் கிடையாது. அது ரொம்ப பெருமையா வேற சொல்லிக்கிறது. அதுக்கு 100 பவுன் போடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போயிடலாம். நீங்க என்ன சொல்லணும்? நாட் அலோட், அனுமதி இல்லைங்க. நீங்க என்ன வேணும்னு கேளுங்க, எங்க பையன் போடுவார், அவ்வளவுதான். அது நகையா இருக்கலாம். நீங்க ஈமான் கொள்வதையே எனக்கு மகரா கொடுங்கன்னு கேட்கலாம். நான் உயிரோடு இருக்கும் வரை என் தாய் தகப்பனை பேணி பாதுகாக்கிற உரிமையை எனக்கு கொடுங்க, அதையே நான் மகரா கேட்டுக்கிறேன். உரிமையை கேட்டு வாங்கலாம். எதுவா வேணா மகர் இருக்கலாம். ஆனா சகாபிய பெண்மணிகள் நம்ம காமிச்சு கொடுத்துருக்காங்க, ஈமான் கொண்டதையே நான் மகராக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு. சுப்ஹானல்லாஹ். நமக்கு இன்னைக்கு இது எல்லாமே தங்கம் தான். இந்த உலகமே தங்கம் தான். பெண்களுக்கு எல்லா விதத்திலையும் ஈர்ப்பு பெரும்பாலும் தங்கம் தான். கல்யாணம் முடிச்ச பெண்கள் சொல்லுங்களேன், எங்க அம்மா நிறைய வச்சிருந்தாங்க, அதனால எனக்கு கொடுத்தாங்க. அவங்க எந்த கஷ்டமும் படல, கஷ்டப்படாம தான் எனக்கு நகை போட்டாங்கன்றவங்க கை தூக்குங்களேன். பரவாயில்ல, தூக்குங்க. அம்மா வச்சிருந்ததை கொடுத்தாங்க, ஒன்னும் கஷ்டம்லாம் பட்டு நகையெல்லாம் போடல, இருக்கிறத கொடுத்தாங்க, நானும் கொடுக்குறாங்கன்னு வாங்கிட்டு போயிட்டேன், அவ்வளவுதான். கஷ்டம்லாம் படல. யாரும் கை தூக்க மாட்டேங்கிறீங்களே? இருப்பாங்க, அப்படியும் சில பேர் இருப்பாங்க, இருக்கத்தான் செய்வாங்க. இல்ல எங்க அம்மா கஷ்டப்பட்டு தான் எனக்கு நகை போட்டாங்கன்றவங்க கை தூக்குங்க. அல்லாஹ்வுக்காக தூக்குங்க பாப்போம். நல்லா தூக்குங்க. கஷ்டப்பட்டு தான்மா போட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து போட்டாங்க, கை கீழே போட்டுக்கலாம். அப்ப பெரும்பாலான முடிவு என்ன வர வேண்டியிருக்கு? கஷ்டப்பட்டு தான்மா போட்டாங்க, எதுக்கு கஷ்டப்படுறீங்கன்னு கேக்குறாங்க. கேக்குற ஆட்களுக்கு எதுக்கு கட்டி கொடுக்குறீங்க? யார் சொன்னது அவங்க தான் நல்லா இருக்காங்கன்னு? இருங்க, உங்க பேச்சுக்கே வரேன். வேற மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாங்க, அப்படி நகை போட்டு கட்டி கொடுத்தாதான் பிள்ளை நல்லா இருக்கும். இப்ப கல்யாணம் முடிச்ச பெண்கள்லாம் வாங்க, யார் சந்தோஷமா இருக்கிறது? ஒரே சிரிப்பு தாங்க, அவரோட ஒரே சிரிப்பு தான். எந்த சண்டையும் எங்களுக்குள்ள கிடையாது. சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஏடா தங்கம், ஏடா செல்லம், என்னடா பட்டுன்னு கொஞ்சிக்கிட்டே தான் இருப்பார். அவர் வந்தாலே ஒரே சிரிப்பு தாங்க. இன்னைக்கு காலையில அவ்வளவு சிரிப்பு, அவ்வளவு கண்ணில் கண்ணீர் தண்ணி வந்துருச்சு, வயிறு வலியே வந்துருச்சு. அந்த அளவுக்கு தான் சிரிப்பு. எங்கேயாவது வெளியூருக்கு போனா ஏடா தங்கம் சாப்பிட்டியான்னு போன் பண்ணி கேட்டுட்டு தான் அவர் சாப்பிடுவார். இன்னும் கல்யாணம் ஆகி 5 வருஷம் 10 வருஷம் ஆயிடுச்சு, பிள்ளைகள்லாம் பிறந்து பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடம் போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் ஒரு வார்த்தை, ஒரு கெட்ட வார்த்தை, ஒரு கோபம், ஒரு அடி, நீ போடி உங்க அம்மா வீட்டுக்கு, உனக்கு ஒண்ணு தெரியாது, பேசாம ரூமுக்குள்ள போ, இல்ல மிதிக்கிறது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது.
தங்கத்திலேயும் தங்கம் சொக்க தங்கம் அப்படின்னா என் வீட்டுக்காரரை தான் நான் சொல்லணும். தினம் ஒரு வாய் எனக்கு அன்போடு ஊட்டி விடுவார். ஏன்னா ரசூல்லா சொல்லியிருக்காருல்ல, மனைவிக்கு அன்போடு ஊட்டி விடுவதும் தர்ம கணக்கு. யார் தர்ம கணக்குல அதிகரிக்கிறாங்களோ உங்களுக்கு சொர்க்கம் தான் வரப்போகுது. அதனால எனக்கு தினம் ஒரு வாய் ஊட்டி விட்டுட்டு தான் சாப்பிடுவாரு. என் பேரை சொல்லி கூட கூப்பிட மாட்டாரு. எனக்கு ஒரு செல்ல பேர் வச்சிருக்காரு, அதை சொல்லி தான் கூப்பிடுவார். ஜுஜு, அம்முக்குட்டி, செல்லப்பட்டு அப்படிதான் கூப்பிடுவாரு. சொல்லுங்க, யாருமா இருக்கீங்க? இப்ப கை தூக்குங்கம்மா, இப்ப கை தூக்குங்க. இப்ப ஆனா பேசி முடிச்சிட்டேன். இந்த கண்டிஷன் படி யாராவது இருக்கீங்களா? யாரும் இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தால் ரொம்ப விதிவிலக்கு. இந்த உலகத்துல எக்ஸம்ஷன் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க, விதி விலக்கு. அதை பொது விதிக்குள்ள கொண்டு வர முடியாது. யாராவது அரிதா இருப்பாங்க, அந்த மாதிரி இருந்தா இருக்கலாம். அப்ப எல்லா விதமான கஷ்ட நஷ்டத்தையும் பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு ஒரு வழி தாங்கிக்கிட்டு எத்தனை பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். தண்டவாளத்துல போய் தலைய வச்சிருப்பேன், 2 பிள்ளை பிறந்துருச்சு, பிள்ளைகள் முகத்துக்காக பார்த்துட்டு உயிர் வாழ்றேன்னு சொல்ற எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கேன், கேட்டிருக்கேன். எங்க அம்மா, பாட்டி, சொந்த பந்தங்கள் எவ்வளவோ பார்த்திருக்கோம், நாங்களும் பார்த்திருக்கோம். என்ன அவசரமா என்னத்துக்கு நகை போட்டு கட்டி கொடுத்தீங்க? ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள்லையும் மன சங்கடத்திலையும் பொறுத்து கொண்டு நம்மளோட கல்யாண வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்குமே, என்ன அவசரமா எனக்கு கட்டி கொடுத்தீங்க? மனசுல நியத்து வச்சீங்களா? மகர் படிதான் கல்யாணம் பண்ணுவோம், ரசூல்லா சொல்லியிருக்காங்க. நம்ம ஏன் கஷ்டப்பட்டு நகை போடணும்? இப்ப சமீபத்துல ஒரு பிள்ளைக்கு 300 பவுன் போட்டு 75 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த பிள்ளை சூசைட் பண்ணி செத்து போயிட்டா. ஏன்னா வரதட்சணை கொடுமை தாங்க முடியல. பைத்தியங்கள்கிட்ட கொண்டு போய் என்ன விட்டுட்டீங்களே, தினம் ஒரு கொடுமைப்படுத்துறாங்க. என்ன நிம்மதியா இத்தனை நாள்ல சாப்பிட விட்டது இல்ல. ஒருவேளை சாப்பாடு நிம்மதியா நான் சாப்பிட்டது இல்லைன்னு ஒரு பிள்ளை தகப்பனுக்கு வாய்ஸ் நோட் போட்டுட்டு செத்து போறான்னா என்ன மாதிரியான மோசமான உலகம்? திருப்பூர்ல இப்படி ஒரு சூசைட் நடந்துச்சு, ஒரு பிள்ளை செத்து போனா எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்க பார்ப்போம். நாங்க பார்த்தோம், மொபைல்ல பார்த்தோம், நியூஸ்ல கேட்டோம். பரவாயில்ல, கீழே கை போட்டுக்கலாம். எல்லாரும் ஊர் நிலவரத்தை தெரிஞ்சிருக்கீங்க. நீங்க நகை போடுறதுனால உங்க பிள்ளையெல்லாம் நல்லா வச்சிருக்க போறது கிடையாது. நீங்க சீர்சனத்தையோட பல கௌரவத்தோட பேசுற அந்த பேசு பொருள் ஒரு நாளைக்கு தான். மிஞ்சி போனா 2 நாளைக்கு பேசுவாங்க. 50 பவுன் போட்டாங்களா, 100 பவுன் போட்டாங்களா, 4000 முறுக்கு, 4000 அதிரசம், 4000 லட்டு. நீயானாங்கிற ஒரு டாக் ஷோல வந்து பேசுறாங்க. 4000 லட்டு கேட்கறாங்க சார். அண்டாவா நாங்க நிறைச்சு கொடுத்தோம். 4000 லட்டு, 4000 முறுக்கு, 4000 அதிரசம், இன்னும் லிஸ்ட் பெருசாகி போயிட்டே இருந்துச்சு. அந்த பணியாரம் இந்த பணியாரம்னு சீர். இருக்கிறது 4 பேர் தான். நான் எல்லா ஊர்லயும் இதை கேட்கிறேன், உங்கள்கிட்டயும் கேட்கிறேன். இவனுங்களுக்கு வயிற்றாலையெல்லாம் போயிடாதா? 4000 லட்டு, 4000 முறுக்கு, 4000 எப்படி இது? எவ்வளவு சாப்பிட்டாலும் எப்படி தீரும்? எல்லா சொந்த பந்தங்களுக்கு கொடுத்து பகிர்ந்து முடிச்சாலுமே மிச்சம் கிடக்குமே. கௌரவம் 4000, 8000 அப்படின்னு சொல்ற நம்பர்ல ஒரு பெரிய கௌரவமும் பெருமையும் இஸ்லாத்துக்கு விரோதமானது. ஒரு முஸ்லீமுக்கு இருக்க ஆக பெரிய எதிரி கௌரவமும் பெருமையும் தான். நான் ஒரு டீச்சரா இருந்து அன்புமகள் அனிதா நீட் எக்ஸாம் 1176 மார்க் வாங்கியும் டாக்டராக முடியலன்னு சூசைட் பண்ணி இறந்த போது நான் போராட்டத்தை முன்னெடுத்து என்னோட கவர்மெண்ட் ஆசிரியர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு இந்த வேலை வேணான்னு சொல்லிட்டு இன்னைக்கு பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருவோம். இனி ஒரு பிள்ளையை இப்படி சாக விடக்கூடாதுங்கிறதுக்காக எங்க வாழ்க்கையை திசை திருப்பி நாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம். மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம், எந்த கவலையும் கிடையாது, எந்த கஷ்டமும் கிடையாது. காலையில 8:30 ஸ்கூலுக்கு போனா சாயந்தரம் 4:30 வெளியே வந்துடலாம். ஒயிட் காலர் ஜாப்னு பேரு. ட்ரெஸ் அழுக்காகாத வேலை. வயக்காட்டுல களை எடுக்க போனா ட்ரெஸ் ஃபுல்லா சேரு சகதி ஆகும், வேர்த்து விறுவிறு இருக்கணும். அப்படியெல்லாம் டீச்சர் வேலையில வேர்த்து விறுவிறுக்கெல்லாம் தேவையில்லை. ஃபேன் இருக்கும், உட்காந்து பாடம் நடத்தலாம், நின்றுக்கிட்டு பாடம் நடத்தலாம். ஒயிட் காலர் ஜாப்னு பேரு. மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம். அது வேணான்னு தூக்கி போட்டோம். அல்லாஹ் என்னை தயார்படுத்தினான் அந்த காலகட்டத்துல இஸ்லாத்துக்குள்ள எடுக்கிறதுக்காக. ஒவ்வொன்னையும் துண்டிச்சு ஒவ்வொரு விஷயத்துல இருந்து இந்த உலகம் எதையெல்லாம் பெருசுன்னு சொல்லுதோ அதையெல்லாம் உடைச்சு இறைவன் என்னை வெளியே கொண்டு வந்தான். என் வேலையில இருந்து வெளியே கொண்டு வந்தான், என்னோட ஆசையில இருந்து வெளியே கொண்டு வந்தான், நகைகள்ல இருந்து வெளியே கொண்டு வந்தான். நான் சில ஹதீதுகளை படிக்கிறேன், ஃபாத்திமா நாயகம் அவங்கள பத்தி படிக்கிறேன். பிறகு அந்த டேபிள்லயே நான் ஒவ்வொரு நகையும் கலத்தினேன். தோடு, செயின், மோதிரம், நான் போட்டிருந்த வளையல், பிரேஸ்லெட் எல்லாத்தையும் இந்த டேபிளே கலத்திட்டு இனி நான் தங்க நகைகள் அணிய போவதில்லைன்னு எனக்கு நானே ஒரு உறுதிமொழி எடுக்கிறேன். எனக்கு ஏற்கனவே இருந்த தங்க நகைகளை சேர்த்து போட்டு ஏழை பிள்ளைகளின் படிப்புக்குன்னு கொடுத்துருவோம்னு கொடுத்துட்டு அப்பத்துல இருந்து எனக்கு தங்க நகைகள் தேவைப்படல. பெரிய தோடு, ஜிமிக்கி, செயின், நெக்லஸ். நான் என்ன போட்டிருக்கேன்னு தெரியுமா? என்ன செயின் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னம்மா? எதுவும் போடல, எனக்கு அவசியப்படல. நான் இறைவனுக்கு ஒரு பிசினஸ் பேசினேன். நான் இதை படிக்கிறேன், எனக்கு இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசையா இருக்கு, இவங்களோட வாழணும்னு ஆசையா இருக்கு. நான் இந்த ஹதீத் படிக்கிறேன், அதனால ஃபாத்திமா நாயகம் அவங்கள பெரிய இன்ஸ்பிரேஷனா நான் எடுக்கிறேன். எனக்கு இப்படி ஒரு ஆசை, அதனால நான் இந்த முடிவுக்கு வர்றேன். இதை ஏழைகளுக்கு நான் கொடுத்து உனக்கே கடனா தர்றேன், நீ நான் கேட்கறத எனக்கு மறுமையில தரணும்னு ஒரு பிசினஸ் பேசுறேன். ஒரு டீல், அழகிய வியாபாரம்.
அல்லாஹ் அவனை நம்பி இந்த டீல் பேசும்போது, இந்த வியாபாரம் பேசும்போது இறைவன் அப்படித்தான் நம்மள ஒவ்வொரு விஷயத்துல இருந்தும் தயார்படுத்தினான். சுபஹான் அல்லாஹ். உள்ளத்தை கழுவி அவன் தூய்மைப்படுத்தினான். அப்ப நான் ஷஹாதா சொல்லல, அப்ப நான் முஸ்லீம்னு நான் அறிவிக்கல. அப்ப நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இஸ்லாத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன், குரான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், தமிழ்ல படிக்கிறேன், தஃப்சீர் படிக்கிறேன், நிறைய ரிசர்ச் புக், ஆராய்ச்சி புத்தகங்களை நிறைய படிச்சுட்டு இருக்கேன். அந்த காலகட்டத்துல பண்ணின வேலை, ₹1,00,000 சம்பளம், நம்ம கையில இருந்த விஷயங்கள், சொத்து, நகை, ஆடம்பர சேலைகள், பட்டு சேலைகள், எல்லாத்துல இருந்து இறைவன் வெளியே கொண்டு வரான். ஒரு 2 வருஷம் டைம். அந்த 2 வருஷத்துக்குள்ள படிப்படியாக அதுல இருந்து இறைவன் வெளியே கொண்டு வந்தான். கொண்டு வந்த பிறகு உலகத்திலே பெண் விடுதலைக்கு இஸ்லாம் தான் வழின்னு எங்களுக்கு விளங்குச்சு. பெருமை, கௌரவம்ங்கிறது நம்ம தலைக்கு ஏறக்கூடாதுங்கிறது விளங்குச்சு. நான் ஒரு டீச்சருங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்ல வந்தேன். நான் ஒரு டீச்சரா தான் இருந்தேன். நமக்கே துணுண்டு அறிவை இறைவன் தந்திருக்கான். இந்த உலகத்தை பார்க்கிறோம், விளங்குறோம். உலகத்தினுடைய புரட்சியாளர்கள், தலைவர்களோட வரலாறுலாம் படிக்கிறோம். இந்த உலகம் விளங்குது. குரான் ஹதீஸ் வழியாக மறுமை விளங்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். ஒரு டீச்சரா இத்துணூண்டு அறிவை இறைவன் நமக்கு தந்தான். இன்னைக்கு நான் வாங்கின 200 அவார்டு பட்டங்கள் எல்லாத்தையும் கிழிச்சு தூர எரிஞ்சிட்டோம். சமூக ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டோம். இந்த சமூகத்துக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சரா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய வைராக்கியம். கிளாஸ் ரூம் டீச்சருங்கிறத விட்டு வெளியே வந்துட்டோம். இந்த சொசைட்டிக்கான ஒரு டீச்சரா இருக்கணுங்கிற ஒரு பெரிய வைராக்கியம், அதை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றெல்லாம் தூர தூக்கி போட்டுட்டோம். எதுவும் தேவைப்படலை. எனக்கு என்ன தேவையோ அதை இறைவன் யார் மூலமாவது தர்றான். எனக்கு இந்த போடுற ட்ரெஸ், இந்த ஹேண்ட்பேக்கு, இந்த மைக் ஸ்டாண்டு, போனு, பயணிக்கிறதுக்கு ஒரு வண்டி, என்ன தேவையோ இறைவன் அதை யார் மூலமாவது தர்றான். அத்தனை பைத்துல் மால். சொன்னா நம்புவீங்களா? எனக்கு என்ன தேவையோ அதை இறைவன் தருகிறான். ₹1 கோடி வேணும்னு கேட்டா இறைவன் தருவான். நம்ம அதை கேட்கறது இல்லை. இந்த சிஸ்டருக்கு ஒரு ஆபரேஷனுக்கு ₹5,00,000 வேணும், அடுத்த 24 மணி நேரத்துல எல்லாரும் சேர்ந்து தருவாங்க, அவங்களுக்கு நாங்க கொடுத்துருக்கோம். என்ன தேவைன்னு கேட்கிறோமோ உள்ளத்துல படும். அதை படும்போது இறைவன் அதை தருகிறான். நாங்க அதுக்கு விட்னஸ் பண்றோம். நீங்க கேளுங்க, இறைவன் தருவான். அது எங்களோட லைஃப்ல நடந்திருக்கு. இத்தனூண்டு டீச்சரா இருக்கிற நம்மளோட இத்தனூண்டு மூளைக்குள்ள இறைவன் இவ்வளவு அறிவை தந்திருக்கான். உலகத்திலே பெரிய அறிவாளியான டீச்சர் யார் தெரியுமா? இப்லீஸ். இப்லீஸ்னு சொல்லப்படுற அல்லாஹ்வுக்கு எதிரியாக நின்ன விரட்டி அடிக்கப்பட்ட ஷைத்தான் நம்ம சொல்றோமே, அந்த கேரக்டர் தான் உலகத்திலே பெரிய அறிவாளியான டீச்சரா. யாருக்கு கிளாஸ் எடுத்தாங்கன்னா, மலக்குமார்களுக்கு டீச்சரா இருந்து பாடம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நான் ஆதம் நபியை படைச்சிருக்கேன், மண்ணில இருந்து படைச்சிருக்கேன், சுஜூது செய்யுங்க எல்லாரும் சொல்லும்போது எல்லாரும் சுஜூது செஞ்சாங்க. நான் நெருப்புல இருந்து படைக்கப்பட்டிருக்கேன், அவன் மண்ணில இருந்து படைக்கப்பட்டிருக்கான், நான் எப்படி அவனுக்கு சுஜூது செய்ய முடியும் அப்படின்னு பெருமை தலைக்கேறினதுனால விரட்டி அடிக்கப்பட்ட ஷைத்தான் அப்படின்னு நம்ம சொல்றோமே. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைனா அஊது பில்லாஹின்னு சொல்றோமே, அவனாலதான் எல்லா பஞ்சாயத்தும். ஏன்னா யாரெல்லாம் உன்னை நோக்கி வர்றாங்களோ, அல்லாஹ்வை நோக்கி வரக்கூடிய நல்லடியார்களை நான் ஏதாவது ஒரு அலங்காரத்தை காமிச்சு வழி கெடுப்பேன். அதனாலதான் அலங்காரத்தின் பக்கம் செல்லாதீர்கள், அலங்காரத்தை வெளியே காட்டாதீர்கள்.